ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம பவானியம்மா கோவில் ஆடி மாத திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் காலையில் முதல் நிகழ்ச்சியாக கணபதி ஹோமம், அடுத்தது நம்ம விஸ்தரிப்பு பிள்ளையார் கோவிலிருந்து பவானியம்மா கோவில் வரைக்கும் பால் குடம் நிகழ்ச்சி. சரியாக ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. விஸ்தரிப்பு பிள்ளையார் கோவிலிருந்து பால் குடம் எடுக்க அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம பவானியம்மா கோவில் அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour ஆகிடுச்சு. 11:30 அந்த மாதிரி வந்தாங்க. நல்லா கூட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் நாள் விழாவாக காலையில் கணபதி ஹோமமும், அடுத்ததாக பால்குடம் எடுக்கிற விழா முதல் நாள் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. அடுத்த இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் வந்து இன்னும் கலகலன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பால்குடம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு இந்த கரகாட்டம் அவங்க கோயிலேருந்து ஆடிக்கிட்டு தான் வந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. பாருங்கள், புலி ஆட்டம்லாம் ஆடுவாங்க, நல்லா இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திருவிழா ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் கணபதி ஹோமம், அப்புறம் பால்குடம், காலையில் அன்னதானம், மதியம் அன்னதானம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக இன்றைக்கி ப்ரோக்ராம் படி நைட்டு பாட்டு கச்சேரி வந்து நம்ம விருகையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எந்த குழுன்னு சரியாக தெரியல. ஓகே தான், பாட்டு கச்சேரி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஃபேமிலியாக உட்காந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஓகே தான், நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பசங்க குஷி ஆகிட்டாங்க. இங்கே பாட்டு கச்சேரி நடந்துன்னு இருக்குது. இங்கே ஒரே ஆட்டம் பாட்டம். இவங்க ஒரு கச்சேரி தனியாக நடத்தினுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் குஷியாகிடுது. குழந்தைங்கள எந்த கவலையும் இல்லை. நம்மளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து திருவிழா சிறப்பாக போச்சு. அன்னதானம் எல்லாமே. நைட்டும் வந்து கச்சேரி முடிஞ்ச உடனே அன்னதானம் 10 மணிக்கெலாம் கச்சேரி முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச உடனே அன்னதானம் சிறப்பாக சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரியார் நகர் பவானி அம்மன் கோவில் ஆடி திருவிழா நேற்றுக்கு 2வது நாள். காலையில் அன்னதானம், மதியம் அன்னதானம், நைட்டு ஒரு நாதஸ்வர கச்சேரி மாதிரி ஒன்று வச்சாங்க. நல்லா இருந்தது. அப்படியே ஈவினிங்காக கோவிலுக்கு வந்தோம். ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. நைட்டும் அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் 7 மணிக்கே வந்து ரெடி ஆகிட்டோம். அந்த நாதஸ்வர கச்சேரியை பார்த்தோம். அப்புறம் அம்மன் கட் அவுட்லாம் பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஜாலியாக திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அந்த வழியெல்லாம் வாங்கி கொடுத்தோம் பசங்களுக்கு. அப்புறம் பார்த்தா வான வேடிக்கை பட்டாசுலாம் வெடித்தாங்க. நேற்று வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெரியார் நகர் பவானி அம்மன் கோவில் 3வது நாள் திருவிழா. இன்றைக்கி லாஸ்ட்டு நாள். நம்ம தெரு தான் ஃபைனலாக வந்துட்டு கோயிலுக்கு போகும். கரகம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பெரியார் நகர் விஸ்தரிப்பு எல்லியம்மன் கோவில் கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படியே நம்ம தெருவுக்கு வரும், கலைஞர் நகருக்கு. எப்போவுமே வருஷம் நம்ம தெரு தான். நம்ம தெரு முடிச்சுட்டு போய் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு தான் போகும். கோயிலுக்கு நம்ம போயிட்ட பிறகு அங்கே கடா வெட்டுறது, கூழ் ஊற்றுறது, சாமி உரைக்கிறது அதெல்லாம் நடக்கும். அது முடிஞ்ச உடனே நைட்டு தீமிதி திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிரகத்துக்கு வந்து சாமி நல்லா கும்பிட்டு கோயிலுக்கு பொங்கல் வைப்போம். இன்னைக்கு ஈவினிங் தான் நெருப்பு மிதிக்கிற திருவிழா இருக்குது. நாங்கள் எப்போவுமே வருஷம் சண்டே ஈவினிங் தான் வந்து பொங்கல் வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். அது பண்ணும்போதே நெருப்பு மூட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 4 மணி இருக்கும். 4 மணியாக போல் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்கே பிள்ளையார் கோயிலில் போயிட்டு நெருப்பு மிதிக்கிறவங்களுக்கு மாலை வளையல்லாம் போட்டுட்டு வந்துடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீமிதி திருவிழா. பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், ஒரு மல்லிப்பூவை அப்படியே அந்த பூக்குழியில் உருட்டி விடுவார். உருட்டி விட்டு அவர் மிதிச்சதுக்கப்புறம் தான் காப்பு கட்டின எல்லாருமே மிதிப்பாங்க. அது ஒரு ஐதீகம் தான். அந்த பூவை உருட்டி விடும்போது அந்த பூ வந்து கருக்கக்கூடாது, அப்படியே பூத்திருக்கணும். அதுதான் நல்ல ஒரு சைன். அந்த இதெல்லாம் முடிஞ்சு பக்தர்கள் ஆவேசமாக நெருப்பு மெரிச்சாங்க. இது மச்சான் விக்கி, அவன் தான் நம்ம நெருப்பு மெரிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தீமிதி திருவிழா முடிஞ்சு பர்ச்சேசிங் ஸ்டார்ட் ஆச்சு. பசங்களை கூப்பிட்டு போய் பொருள் வாங்கி கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணோம்.